விரைவில் அவனை விட்டு நீங்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு மூமின் துன்பத் துயரத்தில் உழலும் போது, அந்த துன்பம் எந்த வகையில் வந்தாலும் சரிதான், நாம் ஏற்கனவே சொன்னது போல பணப்பற்றாக்குறை அல்லது வாழ்க்கையில் விரக்தி, தொடர்ந்த உடல்நிலை சரியில்லாமை, இதுபோன்று எந்த விஷயங்களில் அந்த துன்பங்கள் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் படைத்தவனுடைய உள்ளத்தை குளிர வைக்கக்கூடிய சில வார்த்தைகளை கூறும்போது துன்பத் துயரங்கள் நீங்கி விடுகிறது. சகோதரர்களே, ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 112 முறை எப்போ ஓதலாம்? ஃபஜ்ருக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லையா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஓதி முடித்து விட்டு ஆரம்பத்திலையும் கடைசிலையும் வழமையாக சொல்வது போல சலவாத்தை மறந்து விடக்கூடாது. சலவாத்தை ஓதிய பிறகு இந்த திக்ருகளை ஓதி முடித்து அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான துன்பத்தின் அந்த வலிகளை, வேதனைகளை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சிடணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துன்பத் துயரங்களில் அலைபாயக்கூடிய நெஞ்சங்கள் என்றும் அதற்கான தீர்வாக இறைவனை தேடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. ஐங்கால தொழுகை, எப்போதுமே இறையச்சம், என்றும் இறைவனை மறக்காத ஒரு தன்மை உள்ள மூமின் துன்பத் துயரங்களில் அல்லாஹ் என்ற அந்த ஒற்றை பலத்தை தான் நம்பியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய நம்பிக்கை கொப்ப துன்பத் துயரங்களும் பலமான அவனுடைய தவக்கொலின் மூலமாக, பலமான அவனுடைய அந்த ஈமானுடைய அந்த பரக்கத்தினால் விரைவில் அவனை விட்டு நீங்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு மூமின் துன்பத் துயரத்தில் உழலும் போது, அந்த துன்பம் எந்த வகையில் வந்தாலும் சரிதான், நாம் ஏற்கனவே சொன்னது போல பணப்பற்றாக்குறை அல்லது வாழ்க்கையில் விரக்தி, தொடர்ந்த உடல்நிலை சரியில்லாமை, இதுபோன்று எந்த விஷயங்களில் அந்த துன்பங்கள் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் படைத்தவனுடைய உள்ளத்தை குளிர வைக்கக்கூடிய சில வார்த்தைகளை கூறும்போது துன்பத் துயரங்கள் நீங்கி விடுகிறது. சகோதரர்களே, எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த தீனுக்காக தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்துவிட்டு உழைத்து அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்து எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் துன்பத்தை கடந்து சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தையே அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு அனுப்பிய ஒரு தாய், உம்மு அத்தியா என்ற பெயருடைய ஒரு பெண்மணி, அல்ஹம்துலில்லாஹ் மனமுவந்து தன்னுடைய கணவரை, தன்னுடைய அருமையான பிள்ளையை போருக்கு அனுப்பினார்கள். ரப்பினுடைய அந்த நாட்டம் கடுமையான முறையில் போரில் போராடி இருவருமே ஷஹீதாகிவிட்டார்கள். சுஹதாக்களை, அவங்களுடைய சடலங்களை கண்டெடுத்து அவர்களுடைய குடும்பத்தாரிடத்தில் ஒப்படைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஏவினார்கள். அந்த ஒரு அடிப்படையில் அந்த 2 ஜனாசாவிற்குரிய அந்த பெண்மணி உம்மு அத்தியாவை தேடி வந்தார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக, ஏன்னா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தில் இருந்த ஒரு திஹியத்துல் கலபி என்ற ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் கொல்லப்பட்டு விட்டார். ஃபித்னா ஃபசாது பிடித்த அந்த முனாஃபிக்கின்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொல்லப்பட்டு விட்டார்கள், அவ்வளவுதான், இஸ்லாம் முடிந்தது, இஸ்லாமிய சகாப்தம் சரிந்து விட்டது அப்படின்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நிலையில் இந்த அம்மாவை தேடி, உம்மா அத்தியாவை தேடி 2 பேர் இறந்துட்டாங்கன்ற அந்த செய்தியை தெரிவிப்பதற்காக ஒரு நபித்தோழர் வரும்போது அந்த தோழர் சொல்கிறார், தாயே உங்களுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் இருந்துட்டு போட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சஹாபி வந்து சொல்கிறாரு, அம்மா உங்களுடைய மகனார் கொல்லப்பட்டுட்டாங்கன்ன உடனே மகன் கொல்லப்பட்ட அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் அழுது ஆர்ப்பரிப்பார் என்று நினைத்தால் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, என் கணவர் இருக்கட்டும், என் பிள்ளை இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டதா, அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டதா என்று அந்த தாய் கேட்குறாங்க. அந்த ஈமானுடைய வலிமையை நினைத்து சஹாபாக்கள் நெக்குருகி போனாங்க. கடைசியில் அவர்களை அழைத்து போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களை பார்க்க வைத்த பிறகுதான் அந்த தாயினுடைய உள்ளம் ஆசுவாசப்பட்டது.
அப்போ இவ்வளவு பெரிய துன்பத்தை அந்த மக்கள் மென்று முழுங்கி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்த காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹுடைய நினைவுகள் தான், ரப்பினுடைய நினைவுகள் தான், அவனுடைய திக்ர்கள் தான், அவனுடைய ஃபிக்ர்கள் தான். அவனால் நமக்கு தரப்பட்ட அருட்கொடையான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த முஹப்பத்து தான், அந்த நபியின் மீதுள்ள அந்த மேலான அந்த பாசம் தான் சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினுமே, இந்த ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினுமே துன்பம் துயரம் வந்த பிறகு பெரிய அளவுக்கு ஆர்ப்பரிக்காமல், அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாமல், பிறரிடத்திலே சென்று புலம்பாமல், அல்லாஹ்வை அந்த ரப்பை அவனுக்கென்று பிரத்யேகமாக அமையப்பெற்ற அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய பர்டிகுலர் திக்ர்களை ஒருவன் ஓதுவதாகிறது அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஜெயத்தை ஏற்படுத்தும். அப்படி ஒரு வசீஃபாவோடு தான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். எங்கே ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 4 பெயர்கள் துன்பத்தை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. சொல்லுங்கள், யா ரஸ்ஸாக்கு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா சலாம். திரும்பவும் சொல்கிறேன், யா ரஸ்ஸாக்கு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா சலாம். திரும்பவும் சொல்கிறேன், யா ரஸ்ஸாக்கு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா சலாம். ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 112 முறை. எப்போ ஓதலாம்? ஃபஜ்ருக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லையா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஓதி முடித்து விட்டு ஆரம்பத்திலையும் கடைசிலையும் வழமையாக சொல்வது போல சலவாத்தை மறந்து விடக்கூடாது. சலவாத்தை ஓதிய பிறகு இந்த திக்ர்களை ஓதி முடித்து அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான துன்பத்தின் அந்த வலிகளை வேதனைகளை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சிடணும். அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி நிச்சயம். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அகழ்வது நிச்சயம். சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த மன அமைதி, மன ராகத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த புனிதமான முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் தனக்கான துன்ப துயரங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்து விடவிட்டு போச்சா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழகிய சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருவான். மனம் தளராமல் ஓதுங்க. அல்லாஹுடைய பெயரை ஓதுவதே பெரிய பரக்கத்து. அந்த பரக்கத்தோடு சேர்ந்த பரக்கத்தாக துன்பத் துயரங்களும் அகலக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உள்ள துன்பம், உங்களுக்குள்ள துன்பங்களை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, மிகச்சிறந்த வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை, எதிர்காலத்தை தந்தருள்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக வசீஃபாவை கற்றுக் கொடுத்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.